நம்ம பழனிவேல் பாத்தீங்கன்னா சொத்துல பங்கு இல்லைன்னு சொன்னதுமே நேரா வந்து பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. நம்ம பாண்டியன் அதை கேட்டுட்டு கம்மன் இருப்பாரா? என் மாப்பிள்ளைக்கு எதுக்கு சொத்து கொடுக்க முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சண்டை இழுக்கிறாரு. ஏண்டா இவ்வளவு நாளா அவனோட ரத்தத்தை உறிஞ்சு உங்க வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அவனுக்கு சொத்து கொடுக்கலன்னு பங்குக்கு வர்றியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? அவன் என்ன சின்ன வயசுல இருந்து எங்க வீட்லயா உழைச்சு ஓடா தேஞ்சையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப உடனே பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. அவனை பத்தி எனக்கு தெரியும். அவனுக்கு என்னால என்ன கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லாதடா. நீயேன்னு கழுத இது போட்ட மாதிரி 5-6 பிள்ளைய பெத்து வச்சிருக்கிற, அதுங்களுக்கே சொத்த காணமா, நீ இவனுக்கு சொத்த கொடுக்க போறியா அப்படின்னு சொன்னதுமேனு நம்ம பாண்டியன் கோவப்பட்டு வீட்டுக்குள்ள போய் பத்திரத்தை எடுத்துட்டு வராரு. இங்க பாரியா, நான் வச்சிருக்க 10 அடி வீடா இருந்தாலும் அதை எப்படி பிரிக்க முடியுமோ அப்படி பிரிச்சிருக்கேன். என்னோட பணத்திலையும் வீட்டுலையும் என்னோட காட்டு தோட்டத்திலையும் 6-6 பங்கு போட்டிருக்கேன். அதுல எல்லாத்துக்கும் என்னோட பையன் இவன் ஃபர்ஸ்ட் பழனிவேல் தான் என்னோட மூத்த புள்ள அப்படின்னு அந்த பத்திரத்தை தூக்கி சக்திவேலோட மூஞ்சில விட்டு எறிகிறாரு. இங்க எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு ஆனந்தம். பரவாயில்லையே, இங்க இவர் இப்படிலாம் பண்ணிருக்காருன்னு கோமதியே ஷாக் ஆகுறாங்க. அடுத்து என்ன, நம்ம சுகன்யா தான். ஏயா, இம்புட்டு நாளா இருந்த இவங்க கூட இவரை வீட்டுல ஒருத்தனா நினைச்சு தான் புள்ளையா நினைச்சு இத்தனையும் பண்ணிருக்காங்க. ஆனா இவர் உன் தம்பி, சொத்துக்காக தம்பியும் இல்ல ஒன்னும் இல்லன்னு என் புருஷனை இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புறல்ல, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. வயிற்று புள்ள தாச்சு, நான் சொல்றையா, உன் பையன் எப்படி வாழ்றான்னு நானும் பாத்துறேன். இந்த ஒரு வீட்டுக்காக எங்களை இம்புட்டு அசிங்கப்படுத்தி அனுப்புற, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி சாபம் விடுறாங்க. போடி, உன் சாபம் தானே இங்க வந்து பழிச்சிட போகுது. எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சவனுக்கு தான் தெரியும். சும்மா வெட்டியா ஊரு சுத்திக்கிட்டு அலைஞ்ச உன் புருஷனுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? அவனுக்கு இந்த சொத்துல பங்கு நான் கொடுக்க முடியாது. வேற என்ன, அவனுக்கு வேற ஏதாச்சும் இருக்குதா? போற போக்கே தெரியாம இருக்க இடம் இல்லாம பிச்சைக்காரன் நாட்ட அலையிறான் அவன். அவனுக்கு போய் நாங்க கொடுக்கணுமா? வேலை இருந்தா பாரு, இல்லனா மூடிக்கிட்டு போ, நீயும் உன் புருஷனும் இந்த வீட்டுல இன்னும் ஒரு நிமிஷம் இருக்க கூடாது அப்படின்னு சக்திவேல் சொன்னதும் நம்ம சுகன்யாவுக்கு கோவம் வந்துருச்சு. நேரா சுகன்யா என்ன பண்றாங்கன்னா, கோவப்பட்டு போய் இதுக்கப்புறமும் நம்மனால எதுவும் யாருக்கும் ஆகக்கூடாது, வாங்க நம்ம போலான்னு சொல்றாங்க. நம்ம ஏன் சுகன்யா போகணும்? இது எங்க அப்பன் வீடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க சுகன்யா இருந்துகிட்டு, அவர் இப்படி மானாங்கண்ணியா பேசுறாரு, அதெல்லாம் நம்ம மானங்கட்டு போய் இங்க இருக்க முடியுமான்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப உடனே சுகன்யா இருந்துகிட்டு, யோ, நாங்க கிளம்பி போறோம், நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படி இப்படின்னு சாபம் விடுறாங்க. உடனே உன் பையனுக்கெல்லாம் குழந்தை பிறந்துருமா என்ன? உன் வாரிசு இல்லாம இந்த சொத்தெல்லாம் திண்டாடிட்டு ஊருசன தாயா திங்க போகுது அப்படின்னு சொன்னதுமேனு நம்ம சக்திவேலுக்கு கோவம் வந்துருது. ஒரு வயிற்று புள்ள தாச்சின்னு கூட பார்க்காம சுகன்யாவோட வயிற்றுல எட்டி உதைச்சு, ஏண்டி இந்த பணத்துக்காக தானே நீ சாபம் விட்டுக்கிட்டு அலையிற, இந்தா பணம் வச்சுக்க, நாய்க்கு எலும்பு துண்ட பிச்சையா போட்ட மாதிரி உன்னோட பசிக்கு நான் பணத்தை பிச்சையா போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்து சக்திவேலோட மூஞ்சில விட்டு எறிறாங்க. அதனால அங்க இருக்க அத்தனை பேரும் பதறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி, அவனுக்கு என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பதறவும் அங்க பாத்தீங்கன்னா சுகன்யா வைத்த வழியில துடிச்சு போய் இருக்காங்க. அப்புறம் பாண்டியன், கோமதி அப்படின்னு அப்பத்தால இருந்து எல்லாருமே அந்த சுகன்யாவை தூக்கிட்டு தான் ஓடுறாங்க. இங்க முத்துவேலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க சக்திவேலை புடிச்சு பலார் பலார்னு அரையிறாரு. ஏண்டா, நீ எல்லாம் மனுஷன் தானே இல்ல மிருகமா? உன்னை நல்லதானடா அம்மா வளர்த்துச்சு, ஏண்டா இம்புட்டு கேவலமா நடந்துக்கிற? எனக்கு அசிங்கமா இருக்கு. என் தம்பின்னு உன்னை வெளியே சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குதுடா. இப்படி எல்லாம் நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே உன்னை சின்ன வயசுல இருக்கும் போதேன்ட்டு விஷத்தை வச்சு கொண்டிருப்பேன். ஆனா இப்ப இங்க அம்மா இருக்க எல்லாருக்குமே அவமானம். ஊர்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? மும்புட்டூண்டு சொத்து வச்சிருக்கவங்க கூட அடிச்சுக்காம பிரிச்சுக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு வம்சா வலிக்கும் வச்சு திங்கிற அளவுக்கு சொத்து இருந்தும் தம்பிக்கு கொடுக்கறதுக்கு கொடுக்காம அடிச்சுக்கிட்டு சாகுறாங்கன்னு ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்களா? அப்பா,
இப்ப இவனை அனுப்புன நீ என்ன அனுப்ப எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அண்ணனுக்கு கேன்சர் வந்து செத்திருந்தாலும் நிம்மதியா இருந்திருப்ப ஒரு நாள் அழுது போட்டுட்டு. ஆனா இப்ப நீ ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிற. எனக்கு உன்னை நினைக்கும் போது என் தம்பி தானா அப்படின்னு கேவலமா இருக்குது. உன்கிட்ட பேசுறதுக்கு கூட எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னனே என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, நான் ஏன உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க போறேன், உன் வேலைய மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. டேய், இங்க உள்ள வர்றதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. ஒரு வயிற்று புள்ளா தாச்சியே இம்புட்டு கொடுமைப்படுத்தின நீ நாளைக்கு அம்மாவையும் சரி இருக்கிற எல்லாத்தையும் கொன்னு போடுவ. இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. எப்படியோ சொத்து பிரிக்கங்குள்ளாட்டி உன்னோட சுயரூபம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. சொத்து பிரிச்சுட்டு தெரிஞ்சிருந்தா என்னையே நீ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்ப. அப்படிப்பட்ட ஆளு நீ எல்லாம் இங்க இருக்கிறதுக்கு இல்லாமையே எங்கிட்டாச்சும் போய் தொலையலாம். உன் மூஞ்சிய பார்க்க பார்க்க எனக்கு ஒரு கொலகாரனை வளர்த்திருக்கமே அப்படின்னு ரொம்ப கில்ட்டியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே குமார் வராரு. என்ன பெரியப்பா, எல்லாருமா சேர்ந்து எங்க அப்பாவையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா அப்படி என்ன பண்ணிட்டாரு? உண்மையதான கேக்குறாரு. ஆமா, சில பேத்துக்கு உண்மைய கேட்டா கசக்கல்ல செய்யும். நீங்க மட்டும் உங்க பொண்ணு நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களாம். இவர் மட்டும் அப்படி நினைக்க கூடாதா? ஓடி போன உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கும் போது ஒழுங்கா எங்க அப்பா பேச்ச கேட்டு அவர் எந்த பொண்ணை கை காட்டினாலும் கல்யாணம் பண்ணிட்டு வர்றனே, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? கேவலமான ஆளு நீங்கெல்லாம் எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இவங்க கிட்ட இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது, வா போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சக்திவேல் கூப்பிடுறாரு. அப்ப உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, டேய், ஒருத்தனை அங்க பொண்டாட்டிய வயித்துல இடிச்சு ஆசுபத்திரிக்கு போக வச்சிட்டீங்க, இன்னொருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு தனியா போனா நல்லாவாடா இருக்கு? ஏண்டா உங்க அப்பனோட பேரையே கெடுக்குறீங்க? உங்க அப்பன் நம்ம நல்லலாட்டி கூட பரவாயில்ல, நம்ம அண்ணன் நல்லா இருக்கணும்னு மொத்த சொத்தையும் அண்ணனுக்கு கொடுத்துட்டு தனியா வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு ஒவ்வொரு நாளும் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து அந்த பணத்துல உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டினாரு. ஏதோ அவரால முடிஞ்சது. அவரு போனதுக்கு அப்புறம் உங்க அண்ணன் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு சேர்த்து பணத்தை எனக்கு தெரியும்டா, அவன் வேர்வைய ரத்தமா சிந்தி இந்த வீட்டை கட்டினான்டா. ஆனா இந்த வீட்டுக்கு அவனுக்கு சொல்றான் எனக்கு இந்த வீடு வேண்டான்னு அவன் சொல்லியும் அதை கேட்காம இந்த வீடு வேணும்னு அடிச்சுக்கிறீங்களேடா, ஏண்டா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆத்தா, உனக்கு ஒன்னும் தெரியாதாத்தா. உனக்கு எங்க கூட விருப்பம் இருந்து வரணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா எங்க கூட வா. இல்ல அண்ணன் கூட தான் விருப்பம் இருக்குது அப்படின்னா அண்ணன் கூட போயிரு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் சொன்னாதானே உனக்கு அண்ணன் மேல பாசம் பொத்துக்கிட்டு வரும், ஏதாச்சும் ஒண்ணுனா கோபம் வரும். இல்லனா நீ பாட்டுக்கு நீ இருக்கலாம், நான் பாட்டுக்கு நான் இருக்கலாம். இதுக்கப்புறம் யாரோட பிரச்சனையிலையும் நான் தலையிட மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். என்னை மன்னிச்சிராத்தா அப்படின்னு சொல்றாங்க. டே, ஏண்டா இப்படி என்னைய கஷ்டப்படுத்துறீங்க? எல்லாருமா சேர்ந்து என்னை ஏண்டா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? என் பிள்ளைங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். சாகிற காலத்துல ஆத்தாவுக்கு பணமோ சொத்தோ பதவியோ தேவை கிடையாதுடா. நம்ம பிள்ளைங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு சாப்பிட சாப்பாடு இருந்தா மட்டும் போதும். சந்தோஷம் மனசுல இல்லடியா, எப்படிரா நான் உயிர் வாழட்டும்? கடவுளே, என்னை எப்ப கூட்டிட்டு போவ அப்படின்னு எங்க ஆத்தா ஒரே பதறாங்க. அப்ப உடனே நம்ம முத்துவேல் இருந்துகிட்டு, ஆத்தா, இதுல பல பதறதுக்கு வேலையே இல்ல. சக்திவேலு முன்ன மாதிரி இப்ப கிடையாது. அவனுக்கு சொத்துன்னு சொத்து மேல பித்து பிடிச்சு போய் அலையிறான். அதனால வேண்டாத்தா, இருந்துட்டு போகட்டும். அவன் எப்படியோ சொத்தை கட்டிக்கிட்டே அழுகட்டும். எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல தாத்தா. எனக்கு தேவை சொத்து இல்ல, என் தம்பிங்க தான் எனக்கு உசுருன்னு நான் வாழ்ந்துகிட்டு வர்றேன். அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி எல்லாம் பண்றது எனக்கு உண்மையா மனசு வேதனையா இருக்காத்தா. என் தம்பியா இப்படி பண்றான் அப்படின்னு ஒவ்வொன்னையும் நினைக்கும் போது எனக்கு அம்பிட்டு கஷ்டமா இருக்காத்தா அப்படின்னு சொல்றாங்க. ஏப்பா, நீ ஒன்னும் மனசை போட்டு வருத்தப்பட்டுக்காதப்பா. அவன் அப்படிதானு தெரியுமில்ல. இல்லாத்தா, என்னால இருக்க முடியல. இந்த சொத்தையும் என்கிட்ட இருக்க வீடு வாச அத்தனையும் என் பிள்ளைக்கு கூட போக வேண்டாம், அவனே வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நீயே வச்சுக்கிட்டு அதை நீயே பாத்துக்கப்பா, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு முத்துவேலு சக்திவேலை கூப்பிட்டு சொல்றாங்க. குமாரு, உங்க அப்பனுக்கு சொத்து பத்தலையாம், அதனால நீ அதை போய் கொடுத்துரு.
எனக்கு எதுவுமே வேண்டாம். சொத்து பத்து சோகம்லாம் இருந்தா மட்டும்தான் மனுஷனுக்கு மனசுல நிம்மதியா? இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு காணோம். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன வந்துட போகுது? நான் இதுக்கப்புறம் எதுலமே தலையிட மாட்டேன். நான் பெத்து வச்சிருந்தது ஒத்த பொட்ட பிள்ளை, அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் வாங்கி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சக்திவேல் கிட்ட கொடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு நாளைக்கு சொல்றேன்.